ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். பள்ளிக்கே வராத மாணவரையும் தேர்வெழுத அனுமதிங்க, ஆசிரியருக்கு நெருக்கடி கொடுக்கும் அதிகாரிகள். தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு கடந்த ஆண்டு பள்ளி இடைநிற்றல் விகிதம் அதிகரித்துள்ளது என மத்திய கல்வி அமைச்சகத்தின் யூடைஸ் பிளஸ் அறிக்கை தெரிவித்துள்ளது. துவக்க பள்ளிகளில் 2.7, நடுநிலைப் பள்ளிகளில் 2.8, மேல்நிலைப் பள்ளிகளில் 8.3% இடைநிற்றல் அதிகரித்துள்ளது. இதையடுத்து இடைநிற்றல் இல்லாத தமிழகம் என்ற இலக்கை அடைய அனைத்து மாவட்ட கலெக்டர்கள், முதன்மை கல்வி அலுவலர்கள் வாயிலாக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தது. அதன் பயனாக அதிகபட்சமாக விருதுநகர் மாவட்டத்தில் 1400 மாணவர்கள் மீண்டும் பள்ளியில் சேர்க்கப்பட்டனர். ஆசிரியர்கள் பற்றாக்குறை, பெற்றோர் ஒத்துழைப்பில்லாமை உள்ளிட்ட காரணங்களால் அவ்வப்போது மாணவர்களின் வருகை பதிவில் சரிவு ஏற்பட்டது. தற்போது +2 பொதுத் தேர்வுக்கான செய்முறை தேர்வுகள் நடக்கின்றன. அதில் இடைநின்ற மாணவர்களையும் அனுமதிக்கும்படி அதிகாரிகள் வற்புறுத்துகின்றனர். இது தலைமை ஆசிரியர்களுக்கு நெருக்கடியாக மாறியுள்ளது. இதுகுறித்து பள்ளி தலைமை ஆசிரியர்கள் கூறியதாவது: தமிழக கல்வி விதிகளின்படி பொதுத் தேர்வு எழுத 75% வருகை பதிவு கட்டாயம். தற்போது வருகை பதிவு இல்லாத மாணவர்களிடம் மருத்துவ சான்றிதழ், பெற்றோர் கடிதம் போன்றவற்றை பெற்றுக்கொண்டு அவர்களை அனுமதிக்கும்படி அதிகாரிகள் கூறுகின்றனர். ஆனால் மாணவர்கள் அதற்கு தயாராக வருவதில்லை. அவர்களிடம் செய்முறை குறிப்பேடுகளும் இல்லை. இந்நிலையில் காணாமல் போய்விட்டதாக எழுதி வாங்கிக் கொண்டு அவர்களை நன்றாக படிக்கும் மாணவர்களுடன் இணைத்து செய்முறை தேர்வுகளை செய்ய விடுகிறோம். அதுவும் தெரியாவிட்டால் அவர்களை விடைகளை பார்த்து எழுத வைக்க வேண்டியுள்ளது. இவ்வாறு செய்தாலும் எழுத்துத் தேர்வில் அவர்களால் பள்ளியின் தேர்ச்சி சதவீதம் பாதிக்கும் என்று அவர்கள் கூறினர். ட்ரம்ப் நெதன்யாகு சீக்ரெட் பிளான். ஈரான் விவகாரத்தில் என்ன நடக்கும்? அமெரிக்க வெள்ளை மாளிகையில் அதிபர் ட்ரம்பை இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு சந்தித்து பேசினார். இரு நாட்டு தலைவர்களும் ஈரானுடன் அணுசக்தி ஒப்பந்தம் குறித்து முக்கிய பேச்சு நடத்தினர். இதுகுறித்து அதிபர் ட்ரம்ப் கூறியதாவது: இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு மற்றும் அவரது பிரதிநிதிகளை சந்தித்து பேசினேன். இது மிகச்சிறந்த சந்திப்பு. இரு நாடுகளுக்கும் இடையிலான மிகப்பெரிய உறவு தொடர்கிறது. ஈரானுடனான பேச்சுவார்த்தைகள் அணுசக்தி ஒப்பந்தத்திற்கு உதவுமா இல்லையா என்பது குறித்தும் ஆலோசனை நடந்தது. ஈரானுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ள வேண்டும் என்கிற விருப்பத்தை பிரதமர் நெதன்யாகுவிடம் கூறினேன். அது முடியாவிட்டால் விளைவு என்னவாக இருக்கும் என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். கடந்த முறை ஈரான் ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொள்ளாமல் தவிர்த்தது. அதனால் மிட்நைட் ஹைமர் என்ற பெயரில் தாக்குதல் நடத்தினோம். அதில் அவர்கள் இன்னும் பாடம் கற்றுக்கொள்ளவில்லை. இந்த முறை அவர்கள் மிகவும் நியாயமானவர்களாக, பொறுப்புள்ளவர்களாக இருப்பார்கள் என நம்புகிறோம். காசாவில் ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய முன்னேற்றம் குறித்து நாங்கள் விவாதித்தோம். மத்திய கிழக்கில் உண்மையிலேயே அமைதி நிலவி வருகிறது என்று அதிபர் ட்ரம்ப் கூறினார். நிலக்கரி ஏற்றுமதியை அதிகரிக்க ஜப்பான், கொரியா, இந்தியா உள்ளிட்ட நாடுகளுடன் வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தங்களை செய்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். America is now the number one energy producer in the world. We are by far number one. In fact, we're very soon going to be number one by double what number 2 is. And under our leadership, we're becoming a massive energy exporter. In just the past few months, we've made historic trade deals with Japan, Korea, India, and others to increase our coal exports dramatically. We're now exporting coal to all over the world, and the quality of our coal is supposed to be, I'm not an expert in coal, but I've been very good to the people that are. The quality of our coal is supposed to be the finest anywhere in the world. சேலத்தில் விஜய் கூட்டம். ஆனந்த் முக்கிய வேண்டுகோள். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நாளை சேலம் செல்கிறார். சேலம் சீலநாய்க்கன்பட்டி KVP கார்டன் உள்ளரங்கில் மதியம் 12 முதல் பிற்பகல் 3 மணி வரை நடைபெறும் தாவைக்கா நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் விஜய் பேசவுள்ளார். போலீஸ் கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்துள்ளதால் கூட்டத்தில் பங்கேற்க 4998 பேருக்கு QR கோடுடன் கூடிய அனுமதி சீட்டுகள் வழங்கப்பட்டுள்ளன. அனுமதி சீட்டு உள்ளவர்கள் மட்டுமே கூட்டம் நடக்கும் இடத்தில் அனுமதிக்கப்படுவார்கள். மற்றவர்களுக்கு கண்டிப்பாக அனுமதி இல்லை. அனுமதி சீட்டு இல்லாதவர்கள் கூட்டம் நடக்கும் இடத்துக்கு வருவதை தவிர்க்க வேண்டும். நிகழ்ச்சியை தொலைக்காட்சிகளில் கண்டு ஒத்துழைப்பு தரும்படி தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆபரண தங்கம் விலை ஏறிய வேகத்தில் சரிந்தது. சர்வதேச நிலவரங்களால் இந்தியாவில் தங்கம், வெள்ளி விலை ஏற்ற இறக்கம் கண்டு வருகிறது. தமிழகத்தில் நேற்று முன்தினம் 22 காரட் ஆபரண தங்கம்
கிராம் 14,580 ரூபாய்க்கும் சவரன் 1,16,640 ரூபாய்க்கும் விற்பனையானது. நேற்று காலை தங்கம் விலை கிராமுக்கு 20 ரூபாய் உயர்ந்து 14,600 ரூபாய்க்கு விற்பனையானது. சவரனுக்கு 160 ரூபாய் அதிகரித்து 1,16,800 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. மாலை மீண்டும் தங்கம் விலை கிராமுக்கு 190 ரூபாய் அதிகரித்து 14,790 ரூபாய்க்கு விற்பனையானது. சவரனுக்கு 1,520 ரூபாய் உயர்ந்து 1,18,320 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. நேற்று ஒரே நாளில் தங்கம் விலை சவரனுக்கு 1,680 ரூபாய் உயர்ந்தது. இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,520 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,16,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிராமுக்கு 190 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 14,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை மாற்றம் இன்றி ஒரு கிராம் 300 ரூபாய்க்கும் ஒரு கிலோ 3 லட்சம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. புதுச்சேரி இடைக்கால பட்ஜெட் முதல்வர் ரங்கசாமி தாக்கல். 5,396 கோடி ரூபாய் ஒப்புதல். புதுச்சேரி சட்டசபை தேர்தல் விரைவில் நடக்க உள்ளதால் 2026-27 ஆண்டுக்கான முழு பட்ஜெட்டை தாக்கல் செய்ய முடியாது. இதனால் வரும் ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் வரையிலான செலவுகளுக்கு இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்து அதற்கு சட்டசபையில் ஒப்புதல் பெற முடிவு செய்யப்பட்டது. அதன்படி இன்று சட்டசபை கூடியதும் மகாராஷ்டிரா முன்னாள் துணை முதல்வர் அஜித் பவார், புதுச்சேரி முன்னாள் எம்எல்ஏக்கள் சுப்பராயன், ஹைகோர்ட் முன்னாள் நீதிபதி தாவீது அன்னுசாமி ஆகியோர் மறைவுக்கு இரங்கல் குறிப்புகள் வாசிக்கப்பட்டன. சபாநாயகர் செல்வம் பேசிக் கொண்டிருக்கும் போதே உருளையன்பேட்டை தொகுதி சுயேட்சை எம்எல்ஏ நேரு என்கிற குப்புசாமி எழுந்து சபாநாயகர் செல்வம் சபையை நடத்த தகுதியற்றவர் என ஆவேசமாக கூறினார். போலி மருந்து ஊழலில் சபாநாயகருக்கு தொடர்பிருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். அதை கண்டுகொள்ளாமல் சபாநாயகர் தொடர்ந்து சபையை நடத்தி சென்றார். பத்மஸ்ரீ விருதுக்கு தேர்வாகியுள்ள பூரணாங்குப்பம் சிலம்ப கலைஞர் பழனிவேலுவுக்கு சபாநாயகர் செல்வம் சபை உறுப்பினர்கள் சார்பில் பாராட்டு தெரிவித்தார். ஆனால் சுயேட்சை எம்எல்ஏ நேரு சபாநாயகர் செல்வம் இருக்கை அருகே வந்து தொடர்ந்து ஆவேசமாக பேசினார். பின்னர் அவர் வெளிநடப்பு செய்தார். எம்எல்ஏ நேருவால் சபையில் ஏற்பட்ட பரபரப்புக்கு பிறகு முதல்வர் ரங்கசாமி வரும் ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் வரையிலான அரசின் செலவினங்களுக்கு அனுமதி கோரும் 5,396 கோடி ரூபாய் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்து சபையின் ஒப்புதலை பெற்றார். தற்காலிக சபாநாயகரை வம்புக்கு இழுத்து வாங்கி கட்டிக்கொண்ட ராகுல். ஜெகதாம்பிகா பால் பஞ்ச் டயலாக். சபாநாயகர் ஓம் பிர்லா ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக கூறி அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர எதிர்க்கட்சிகள் முடிவெடுத்தன. அதன்படி காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் சார்பில் லோக்சபா செயலாளரிடம் நம்பிக்கையில்லா தீர்மான நோட்டீஸ் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. தனக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் முடிவுக்கு வரும் வரை லோக்சபா சபாநாயகர் இருக்கையில் அமரப்போவதில்லை என்று ஓம் பிர்லா அறிவித்துவிட்டார். இதனால் நேற்று அவருக்கு பதிலாக பாஜக எம்பி ஜெகதாம்பிகா பால் தற்காலிக சபாநாயகராக இருந்து லோக்சபாவை வழிநடத்தினார். இவர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து பாஜகவில் இணைந்தவர். நேற்றைய விவாதத்தின் போது ராகுல் ஜெகதாம்பிகா பாலுக்கும் காங்கிரசுக்கும் இடையேயான தொடர்பை மேற்கோள் காட்டி பேசினார். அதற்கு ஜெகதாம்பிகா பால் கொடுத்த பதிலால் ஷாக்கான ராகுல் என்ன பேசுவதென்றே தெரியாமல் ஆடிப்போனார். ராகுல் பேசியதாவது: நீங்கள் முன்னாள் காங்கிரஸ் உறுப்பினர், அதனால்தான் உங்களுக்கு ஒரு சிறப்பு உதவி செய்வேன். நான் பின்வாங்கிக் கொள்கிறேன். உங்கள் மீது எங்களுக்கு பாசம் இருப்பதை நீங்கள் அறிவீர்கள். உங்களது இதயம் அங்கே இல்லை, இங்கேதான் இருக்கிறது என்பது எங்களுக்கு நன்றாகவே தெரியும் என ராகுல் சொன்னார். அதற்கு பதிலளித்து தற்காலிக சபாநாயகர் ஜெகதாம்பிகா பால் கூறியதாவது: நான் சபையை வழிநடத்தும் தலைவராக இருக்கிறேன். ஆனால் நீங்கள் எதிர்க்கட்சி வரிசையில் உட்கார்ந்திருக்கிறீர்கள். என் அறிவுரையை கேட்காததால் தான் நீங்கள் அங்கே இருக்கிறீர்கள். சரியான பாதையில் செல்லுங்கள் என்று நான் உங்களுக்கு அறிவுரை கூறுகிறேன். இப்போதாவது என் அறிவுரையை ஏற்றுக்கொள்ளுங்கள். திருத்திக் கொள்ள இன்னமும் நேரம் இருக்கிறது என்று ஜெகதாம்பிகா பால் தெரிவித்தார். இதனை சற்றும் எதிர்பார்க்காத ராகுல் பதிலுக்கு என்ன பேசுவதென்றே தெரியாமல் அதிர்ச்சியில் ஆடிப்போனார். உத்தரப்பிரதேச முன்னாள் முதல்வரான ஜெகதாம்பிகா பால் நீண்ட காலமாக காங்கிரஸில் முக்கிய தலைவராக வலம் வந்தார். 2014ஆம் ஆண்டு வரை காங்கிரஸ் கட்சியில் எம்பியாக இருந்தார். 2014இல் காங்கிரசிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்தார். தற்போது பாஜக எம்பியாக உள்ளார். ஜெகதாம்பிகா பால் காங்கிரசிலிருந்து விலகும் போது மூத்த தலைவர்களுக்கு காங்கிரஸில் மரியாதை இல்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து பரபரப்பை ஏற்படுத்தினார். கட்சி தலைமையிடம் மூத்த தலைவர்களால் கருத்துக்களை தெரிவிக்க முடியவில்லை என சோனியா ராகுலை விமர்சித்து விட்டுத்தான் காங்கிரஸை விட்டு வெளியேறினார். நேற்றைய தினம் சென்னை விழுப்புரம் மண்டலங்களுக்கான திமுக வாக்குச்சாவடி முகவர்களுக்கான பயிற்சி மாநாட்டில் ஸ்டாலின் அவர்கள் கற்பனையிலே வாழ்வதை
தனது பேச்சின் மூலமாக நிரூபித்திருக்கிறார்கள். தமிழக அணியா டெல்லி அணியா முடிவு செய்ய போகும் தேர்தல் இது என்று அவர் பேசியிருப்பது மொத்தமுள்ள 75,000 வாக்குச்சாவடிகளில ஒவ்வொரு பூத்திலும் குறைந்தபட்சம் 380 வாக்குகளை பெற வேண்டும் என்று இலக்கு நிர்ணயித்து 2,60,00,000 ஓட்டுகள் வாங்க வேண்டும் என்று திமுக கட்சியினருக்கு இலக்கு நிர்ணயித்திருக்கிறார்கள். தமிழக மத்தியிலே அவருக்கு இருக்கிற எதிர்ப்பு அலையை, இந்த அரசினுடைய கொடுங்கோல் ஆட்சியினுடைய வேதனையை இன்றைக்கு அவர் உணர்ந்திருக்கிறாரா, உணரவில்லையா? மின்சார கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, பாலியல் வன்கொடுமைகள், சட்டம் ஒழுங்கு சீரழிவு, போதைப்பொருள் நடமாட்டம் என்று உலக அளவில் இன்றைக்கு தலைகுனிந்து இருக்கிற தாய் தமிழ்நாடு ஆட்சி பொறுப்பை ஏற்ற நாள் முதலாக பொய் பேசுவதிலே வல்லவராக ஸ்டாலின் அவர்கள் மாறியிருப்பதும் இந்த தமிழ்நாட்டு மக்கள் ஸ்டாலின் மீது நம்பிக்கை இழப்பதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. அவர் பேசுவதை பார்த்தால் அவர் எந்த நாட்டிலே இருக்கிறார், எந்த கற்பனை உலகத்திலே இருக்கிறார் என்று நமக்கு வியப்பாகத்தான் இருக்கிறது. தமிழகத்திலே தற்போது எஸ்ஐஆர் திருத்த பணிகளுக்கு பிறகு 5,43,76,755 வாக்காளர்கள் இருக்கலாம் என்று 17ஆம் தேதி வெளியிடப்படுகிற அந்த வாக்காளர் பட்டியலிலே நிலவரத்தை 5.5 கோடி வாக்காளர்கள் என்று சொல்லுகிறார்கள். இந்த 5.5 கோடி வாக்காளர்களையும் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் எழுச்சி பயணத்தில் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் என்ற எழுச்சி பயணத்திலே இதுவரை 185 தொகுதிகளுக்கு மேலே வெற்றி பயணமாக தமிழக வாக்காளர்களை நேரிலே சந்தித்து 100% அவர்களிடத்தில் நம்பிக்கையை ஏற்படுத்தி வரவேற்பு மக்களிடத்தில் கிடைத்திருப்பது புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் 8 கோடி உலக தமிழர்களின் ஒரே அடையாளமாகவும் 5.5 கோடி வாக்காளர்களுடைய ஒரே நம்பிக்கையாகவும் இன்றைக்கு தன்னை அர்ப்பணித்து மக்கள் பணி ஆற்றி வருகிற நெருப்பாற்றில் நீந்தி மக்கள் பணி ஆற்றி வருகிற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள்தான் ஒட்டுமொத்த வாக்காளர்களின் ஒட்டுமொத்த தமிழக மக்களின் நம்பிக்கை பெற்றவராக ஸ்டாலின் அவர்களை ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்ததாகத்தான் நாம் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் 5.5 கோடியிலே அவர் 75,000 வாக்குச்சாவடியிலே 350 வாக்குகள் மூலம் 2,60,00,000 வாக்குகள் பெற்றால் போதும் என்று தன்னுடைய இலக்கை அவர் சுருக்கி கொண்டிருப்பது புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் மீது தாய் தமிழ்நாட்டு மக்கள் வைத்திருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையை இன்றைக்கு அவர் புள்ளி விவரங்களுக்கு கிடைத்திருக்குமோ என்ற நிலையை நாம் பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு 3 கோடி வாக்காளர்களை தள்ளி வைத்துவிட்டு 2.5 கோடி வாக்காளர்களிடத்திலே ஆதரவை பெறலாம் என்று சொன்னால் இந்த ஆட்சியின் மீது மெஜாரிட்டியான மக்களுக்கு எதிர்ப்பு அலை, அதிருப்தி அலை வீசுவதை ஸ்டாலின் அவர்களே ஒப்புக்கொண்டதாகத்தான் இந்த பேச்சு புரிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே வருகிற தேர்தல் என்பது டெல்லி அணியா தமிழ்நாடு அணியா என்று நீங்கள் திசை திருப்புகிற வேலை தமிழ்நாட்டு மக்களிடத்திலே ஏற்படாது, அது எடுபடவும் செய்யாது. பள்ளியில் வெறியாட்டமாடிய இளம்பெண் அடையாளம் தெரிந்தது. தாய் சகோதரனையும் சுட்டு பொசுக்கினார். கனடா நாட்டு பள்ளியில் ஒரு இளம்பெண் கண்மூடித்தனமாக துப்பாக்கியால் சுட்டு வெறியாட்டமாடிய சம்பவத்தில் பகீர் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் டம்ளரிட்ஜ் என்ற பகுதியில் உள்ள மேல்நிலை பள்ளியில் நேற்று முன்தினம் வழக்கம் போல வகுப்புகள் நடந்து கொண்டிருந்த போது பள்ளிக்குள் புகுந்த இளம்பெண் ஒருவர் சரமாரியாக சுட்டார். துப்பாக்கிச் சூட்டில் ஒரு ஆசிரியை மற்றும் 5 மாணவ மாணவிகள் சம்பவ இடத்திலேயே பலியானார்கள். மாணவ மாணவிகள், ஆசிரியைகள் உட்பட 29 பேர் படுகாயமடைந்தனர். அவர்கள் உடனடியாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். துப்பாக்கிச்சூடு சம்பவம் பற்றி அறிந்ததும் சில நிமிடங்களில் போலீஸ் படை பள்ளிக்கு விரைந்தது. பள்ளியில் இருந்த மொத்த மாணவ மாணவிகளும் ஆசிரியர்களும் பத்திரமாக வெளியேற்றப்பட்டனர். போலீசார் மறைந்திருந்து கண்காணித்தனர். துப்பாக்கிச்சூடு நடத்திய பெண்ணிடமிருந்து எந்த எதிர்ப்பும் வரவில்லை. பள்ளி முழுக்க தேடிய போது துப்பாக்கிச்சூடு நடத்திய பெண்ணும் ஒரு இடத்தில் இறந்து கிடந்தார். அவர் தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு இறந்துள்ளார் என தெரிய வந்தது. அந்த இளம்பெண்ணை பார்த்ததுமே பள்ளி ஆசிரியைகள் அடையாளம் கண்டுவிட்டனர். அது ஜெசி வான் ரூட்செல்லார், வயது 18 என ஆசிரியைகள் கூறியதும் போலீசார் அதிர்ச்சியடைந்து விட்டனர். 4 ஆண்டுகளுக்கு முன்பு வரை அதே பள்ளியில்தான் ஜெஸ்ஸி படித்துள்ளார். அதன் பிறகு பள்ளிக்கு வரவில்லை என ஆசிரியைகள் கூறினர். எதற்காக தான் படித்த பள்ளிக்குள் புகுந்து ஜெஸ்ஸி துப்பாக்கிச்சூடு நடத்தியிருப்பார் என போலீசார் யோசித்துக் கொண்டிருந்த போதே பள்ளிக்கு அருகில் உள்ள ஒரு வீட்டில் ஒரு பெண்ணும் இளைஞனும் சுட்டுக் கொல்லப்பட்டு இறந்து கிடப்பதாக போலீசுக்கு தகவல் வந்தது. போலீசார் அந்த வீட்டுக்கு விரைந்து சென்றனர். அந்த வீடு ஜெஸ்ஸி வீடுதான். இறந்து கிடந்தது ஜெஸ்ஸியின் தாய் மற்றும் 11 வயது சகோதரன். அவன் ஜெஸ்ஸியின் உடன் பிறந்த சகோதரன் அல்ல.
தாயின் காதலனுக்கு பிறந்தவன். முதலில் தாயையும் சகோதரனையும் சுட்டுக் கொன்றுவிட்டுதான் பள்ளிக்கு சென்று துப்பாக்கியால் சுட்டு வெறியாட்டம் ஆடியிருக்கிறார் என தெரிய வந்தது. போலீசார் நடத்திய விசாரணையில் பகீர் தகவல்கள் வெளியாயின. ஜெஸ்ஸி ஒரு பெண்ணே அல்ல, அவர் ஒரு திருநங்கை. பிறக்கும்போதே ஜெஸ்ஸி ஆண் பிள்ளையாகத்தான் பிறந்தார். காலப்போக்கில் அவர் உடலில் மாற்றங்கள் ஏற்பட்டன, திருநங்கையானார். இதனால் மனதளவில் ஜெஸ்ஸி பாதிக்கப்பட்டார். தன் வயதை ஒத்த சிறுவர் சிறுமியரிடம் மூர்க்கத்தனமாக நடந்து கொண்டார். கோபம், பதற்றம், பயம் எல்லாம் சேர்ந்து ஜெஸ்ஸியை மனநோயாளியாக்கியது. சிகிச்சை எடுத்துக்கொள்ள துவங்கினார். இப்படிப்பட்ட சூழலில்தான் படிப்பை தொடர முடியாமல் பள்ளியை விட்டு பாதியிலேயே நின்றார். ஜெஸ்ஸியை தாய் கவனித்துக் கொண்டாலும் கூட உப்புக்காக நடிக்கிறார் என நினைத்தார் ஜெஸ்ஸி. காதலனுக்கு பிறந்த மகனிடம்தான் அதிகம் பாசம் காட்டுவதாக நினைத்தார். தாயுடன் சண்டை போட்டு வந்தார். நாளாக தாய் மீதும் சகோதரன் மீதும் கோபம் அதிகரிக்க துவங்கியது. படிப்பை பாதியில் விட்டதால் பள்ளி மீதும் வெறுப்பில் இருந்தாள். தன்னிடம் கண்டிப்புடன் நடந்த பள்ளி நிர்வாகம் ஆசிரியைகள் மீது கோபத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. சரியான சந்தர்ப்பத்துக்காக காத்திருந்த ஜெஸ்ஸி நேற்று முன்தினம் தனது திட்டத்தை நிறைவேற்ற முடிவு செய்தார். முதலில் தாய் சகோதரனிடம் வம்புக்கு இழுத்து சண்டை போட்டார். இருவரையும் சுட்டுக் கொன்றுவிட்டு பள்ளிக்கு சென்றும் அங்கும் அதே துப்பாக்கியால் ஆசிரியை 5 மாணவ மாணவிகளை சுட்டு தள்ளியிருக்கிறார். பிறகு தானும் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்தார். கனடா நாட்டில் நடந்த 2வது மிக மோசமான துப்பாக்கிச்சூடு சம்பவம் இதுவாகும். இதற்கு முன் 2020ஆம் ஆண்டில் நோவா ஸ்காட்டியா மாகாணத்தில் கேப்ரியல் வாட்மன் என்ற ஆசாமி நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 22 பேர் கொல்லப்பட்டனர்.